வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம ஆத்தரைஸ்டு அட்வைசரோ, புரோக்கரோ, ரிசர்ச் அனாலிசிஸ்டோ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகள வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழில்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்க புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது Amazon.com. இப்ப இதோட கரண்ட் பிரைஸ் ரூ. 199.25 போய்க்கிட்டு இருக்கு. இப்போ இவங்களுடைய ஃபண்டமெண்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்க்கும்போது பிஇ 36 ஆகும், பிபி 7.3 கிட்டக்க இருக்கு. ஸோ இப்போ இது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். நம்ம என்ன செய்வோம்னாக்க பிஇ 25, பிபி 5ன்னு வச்சிருப்போம். பட் சில லார்ஜ் கேப் கம்பெனிஸுக்கு நல்ல மூமெண்டம், பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய கம்பெனிஸுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க மார்க்கெட்டில். இது அது மாதிரி தான் போயிட்டு இருக்காங்கிறது தெரியாது. பட் என்ன இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இவங்களுடைய டெப்ட் டு ஈக்விட்டி பார்த்தோம்னா 54% இருக்கு. ஸோ இப்போ 0.5 இது வித் இந்த தியரிட்டிக்கல் லிமிட்ல தான் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. இதில் இருக்கக்கூடிய இபிஎஸ் தகவல்கள் அண்ட் புக் வேல்யூ தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறோம். எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ 27, இதுக்கான ஃபேர் ப்ரைஸ் 58, ஃபேர் ப்ரைஸ்லேருந்து 3.38ங்கிற ரேஷியோவில் போய்கிட்டு இருக்கு. 4 குவார்ட்டருக்கான ரிசல்ட் வந்திருக்கு. அதனால குமுலேட்டிவ் இபிஎஸ் பார்த்தோம்னா 5.7, இபிஎஸோட டிடிஎம் 5.7 தான் இருக்கும். நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான இபிஎஸோட ஆவரேஜ் எஸ்டிமேஷன் 1.42. அதே இது க்ரோத் ஆஸ்பெக்ட்ல ரேஷியோவில் நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னால் 1.63ன்னு வருது. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க எக்ஸிஸ்டிங், அதாவது எக்ஸிட் ஆகக்கூடிய டிடிஎம்க்கு எக்ஸிட் ஆகக்கூடிய 1ங்கிறத தாண்டி 1.4லேருந்து 1.6 வரைக்குமான வாய்ப்பு இருக்குங்கிறது பார்க்குறோம். அதே சமயத்தில் இது 1.9 காட்டிலும் கம்மி. ஆக்சுவல் ரிசல்ட்டு 1.6 எல்லாம் பீட் பண்ணி போயிருச்சு, 1.9 பீட் பண்ணி போயிருச்சு அப்படின்னு சொன்னாக்க இது அடுத்த கட்ட புல்லிஷ் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லை 1.6, 1.4 கிட்டக்க வருது அப்படின்னு சொன்னாக்க இப்போ இருக்கக்கூடிய நிலையிலிருந்து இறங்கி ஒரு சைடு வேஸ்க்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம். ப்ரைஸோடைய மூவ்மெண்ட் எல்லாத்தையும் நம்ம அங்கே பார்த்துக்கலாம். நார்மலாக இது ஒரு ஜென்ரலாக ஒரு தியரிட்டிக்கல் ட்ரெண்டில் மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க இதோட ப்ரைஸ் ரேஞ்சு 83லேருந்து 117. ஸோ இப்போ இது பியாண்ட் தியரிட்டிக்கல் ட்ரெண்டில் மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க இதை தாண்டி மேலே மூவ் ஆக போகிறது, இந்த ஏரியாவுக்குள்ளே சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே வச்சுக்குவோம். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் இது எல்லாத்தையுமே ரேஞ்ச் எல்லாத்தையும் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் சார்ட்டில். நேரடியாக நம்ம அங்கே போயிடுவோம். இப்போ கீழே இருந்து இது சப்போர்ட் 1லேருந்து வரிசையாக நம்ம எல்லா ப்ரைஸையும் நம்ம என்னென்ன வாய்ப்பு இருக்கோ அந்த ப்ரைஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். அதுக்கப்புறமா இதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத, மூமெண்ட் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத பார்க்கலாம். S1 54 to 58. நான் பிபிங்கிறது பிரேக் பாயிண்ட்டு. இந்த பிரேக் பாயிண்ட் ஜோனோட வந்து லோ, மிடில் அண்ட் ஹை, மிட் பாயிண்ட் அண்ட் ஹைன்னு நான் பிரிச்சிருக்கிறேன். ஸோ பிரேக் பாயிண்டோடைய லோங்கிறது 79லேருந்து 83, பிரேக் பாயிண்டோடைய மிட் பாயிண்ட் 110லேருந்து 115, பிரேக் பாயிண்டோடைய ஹை 148லேருந்து 154. இந்த ஏரியாவை உடைக்கும் போது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 194, R1 194லேருந்து 201, R2 313லேருந்து 323, R3 472லேருந்து 486. R1க்கும் R2க்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் 248லேருந்து 257, R2க்கும் R3க்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் 387லேருந்து 399. இப்போ இப்படி இருக்கு. இவன் என்ன பண்ணியிருக்கிறான், நம்ம பிரேக் பாயிண்ட்டை உடைச்சு R1 வரைக்கும் போயிட்டு எகெயின் திருப்பி பிரேக் பாயிண்ட்ல சப்போர்ட் எடுத்துட்டு இப்போ வந்து R2ஓட மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கிறான். நார்மலாக மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கிறான்னாக்கா அடுத்த மிட் பாயிண்ட் வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. இப்போ இவன் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கணும்னா R1 194லேருந்து 201ங்கிற ரீஜனில் சப்போர்ட் எடுக்கணும். அப்படி இல்லாமல் சப்சிக்வெண்ட்டாக இது ஃபாலை சந்திக்குது அப்படின்னு சொன்னாக்க எகெயின் திருப்பி இது ஸ்டார்ட் பண்ண இடமான பிபி ஹை வரைக்குமோ, அதாவது பிரேக் பாயிண்ட் ஹை வரைக்குமோ, இல்லாட்டி பிரேக் பாயிண்ட் மிட் பாயிண்ட் வரைக்குமோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம். இப்போ இது இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துட்டு எகெயின் திருப்பி நல்ல புல்லிஷ் ட்ரெண்டுக்கு டர்ன் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க ப்ரீவியஸ் ஹையான இந்த மிட் பாயிண்ட்டுங்கிற ரீஜனை உடைச்சு R2 வந்து 313லேருந்து 323 அங்கே வரைக்கும் போயிட்டு திருப்பி வந்து மிட் பாயிண்ட் வரைக்கும் ஒரு கரெக்ஷன் எடுத்துட்டு இப்படி போடலாம். நம்ம வந்து ஒரு பேத் போடலாம். இதுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குனாக்க, இப்போ இது இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கலாம். அப்படி இல்லைனாக்க இந்த சைடு வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு எகெயின் திருப்பி இங்கே வரைக்கும் போயிட்டு, அதாவது R2 வரைக்கும் போயிட்டு எகெயின் இங்கே வந்து ஒரு கரெக்ஷன் எடுத்துட்டு R3யோட மிட் பாயிண்ட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுக்கு
உண்டுங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இப்ப இந்த ட்ரெண்ட்ல இவன் எய்தர் R1ல சப்போர்ட் எடுக்கிறானா இல்ல பிபி ஹை ஆர் பிபி மிட் பாயிண்ட்ல சப்போர்ட் எடுக்கிறானா நம்ம பார்க்கணும். தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே. தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.